அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக பாதாம் பருப்பை கொண்டு ஆண்களுக்கான ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது மற்றொரு மருத்துவ குறிப்பிற்கு செல்ல போகின்றோம். உடலில் ஏற்படுகின்ற சொறி, சிரங்கு இவைகளை நீக்கி உடலை பொன்னிறமாக மாற்றக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பிற்கு செல்லலாம். அன்பான நேயர்களே, ஸ்கின் அலர்ஜி, ஸ்கேபீஸ், எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய பல வகையான தோல் நோய்கள் இவைகளை நீக்கி உடலை பொன்னிறமாக மாற்றக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பிற்கு செல்ல போகின்றோம். அதற்கு முன்னால் இந்த நோய் ஏற்பட்டால் அதற்கான அறிகுறிகள், காரணங்கள் என்னவென்று பார்க்கலாம். முதலில் காரணங்கள். ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு தொற்றக்கூடிய நோயாக இருப்பதால் அவர்கள் பயன்படுத்திய ஆடை, துண்டு, சீப்பு இவைகளை பயன்படுத்தும் போது கிருமிகள் இவருக்கு தொற்று நோயாக வருகின்றன. அடுத்ததாக குடிக்கின்ற நீர். குடிக்கின்ற நீர் சுத்தமில்லாமல் குடித்து வந்தால் அதன் மூலம் கிருமிகள் உடலில் பரவி இரத்தத்தில் கலந்து தோலை பாதித்து தோல் நோய், அலர்ஜி மற்றும் சொறி, சிரங்கு இவைகள் ஏற்படுகின்றன. அடுத்ததாக நமக்கு ஒவ்வாமை பொருட்கள், அலர்ஜி ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமை மருந்துகளை எடுக்கும் போது தோல் எபிடெர்மிக் என்று சொல்லக்கூடிய மேல் தோல் செல்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இந்த நோய்கள் ஏற்படுகின்றன. அடுத்ததாக பெட் அனிமல்ஸ், அதாவது செல்ல பிராணிகளின் வளர்ப்பு, அவைகள் மூலம் பூனை, நாய் இவைகள் மூலம் தொற்று நோய் கிருமிகள் ஏற்பட்டு உடலில் இந்த நோய்த்தன்மை ஏற்படுகின்றன. அன்பான நேயர்களே, இந்த நோய் ஏற்பட்டால் அதற்கான அறிகுறிகள் என்னவென்று பார்க்கலாம். ஒரு சிலருக்கு உடல் முழுவதும் சிறிய கொப்பளங்கள் சேர்த்து உடல் முழுவதும் சிகப்பு வண்ணத்தில் திட்டு திட்டாக ஏற்படும். அந்த கொப்பளத்தில் இருந்து சிறிய அளவில் விஷ நீர் கசிந்து கொண்டே இருக்கும். உடல் முழுவதும் அரிப்பும் எரிச்சலும் ஏற்படும். நகக்கண்கள், நகங்கள் பாதிக்கப்படும். சிலருக்கு கரிய வண்ணத்தில் ₹1 நாணய அளவில் வட்ட வட்டமாக தோல் நோய் ஏற்படும். இவையெல்லாம் இந்த நோய்க்கான அறிகுறிகள். இந்த நோயை எளிமையான முறையில் போக்கிக் கொள்ளக்கூடிய மருத்துவ குறிப்பிற்கு செல்லலாம். செல்ல பிராணிகள் வளர்ப்பதை தடுக்க வேண்டும். இயன்றவரை அவற்றை வளர்க்காமல் இருப்பது நலம். அப்படி இருந்தால் தகுந்த பாதுகாப்பு ஏற்போடு அவைகளை வளர்த்து வர வேண்டும். அடுத்ததாக பிறர் நோய் கண்டவர்கள் ஆடை, அணிகலன், சோப்பு, சீப்பு இவைகள் பயன்படுத்துவதை அறவே நீக்க வேண்டும். உணவு முறையை இயற்கையானதாக மாற்றி குடிக்கின்ற நீரை கொதிக்க வைத்து பருக வேண்டும். இவையெல்லாம் பயன்படுத்தினால் இந்த நோயை எளிமையான முறையில் போக்கிக் கொள்ளலாம். அதையும் தாண்டி இந்த நோய்த்தன்மை ஏற்பட்டால் அவற்றை எளிமையான முறையில் போக்கிக் கொள்ளக்கூடிய மருத்துவ குறிப்பிற்கு செல்ல போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கற்பாசி. கற்பாசி பல்வேறு வகையான மருந்து பொருளாக பயன்படுகின்றன. இது கரம் மசாலா மற்றும் வெஜிடபிள் பிரியாணி போன்ற உணவுகளுக்கு பயன்படுகின்றன. இது தோல் நோய் வராமல் பாதுகாக்கும். தோலிற்கு ஒரு வறட்டு தன்மையை நீக்கி எண்ணெய் பசையை ஏற்படுத்தும். மேலும் இது நறுமணம் உள்ள பொருள் என்பதாலும் உடலில் உள்ள கிருமி தொல்லைகளை நீக்கி கிருமிகள் மூலம் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான தோல் நோயை போக்கும் என்பதால் நாம் கற்பாசியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வெட்டிவேர். வெட்டிவேர், விளாமிச்சை வேர், குருவேர் என அத்தனை இயற்கையாக கிடைக்கக்கூடிய வேர்களுமே அதீத நறுமணமும் எண்ணற்ற மருத்துவ குணமும் கொண்டது. வெட்டிவேர் உடல் சூட்டை தணிக்கும், உடலுக்கு குளிர்ச்சி தரும், தோலின் மென்மையை பராமரிக்கும், மிருது தன்மையை ஏற்படுத்தும், நோய் கண்ட காலத்தில் கடுமையான எரிச்சலும் அரிப்பும் வராமல் தடுத்து நிறுத்தி விரைவாக தோல் நோயை போக்கும் என்பதால், மேலும் கற்றாழை நாற்றத்தையும் நீக்கும் என்பதால் நாம் வெட்டி வேரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் உயர்தர சந்தனத்தூள். சந்தனம் உடலுக்கு குளிர்ச்சி தரும், இளவேனில் காலங்களில் ஏற்படுகின்ற கட்டிகள் வராமல் தடுக்கும், கொழுப்பு கட்டிகள் வராமல் தடுத்து நிறுத்தும்,
உடல் சூட்டுக்கட்டிகள் விரைவாக ஆற்றும் கொப்பளங்கள், தோல் நோயினால் ஏற்படுகின்ற தோலின் மிருதுத்தன்மை இவைகளை பாதுகாக்கும். உடலுக்கு குளிர்ச்சி தரும், கண் பொங்குதலை தடுத்து நிறுத்தும். ஆகையால் நாம் உயர்தரமான சந்தன தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கோரைக்கிழங்கு. வராக மூலி என அழைக்கப்படுகின்ற கோரைக்கிழங்கு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. இது உடலுக்கு குளிர்ச்சி தரும். உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பல வகையான தோல் நோயை போக்கும். மேலும் இது கபஜுரம், வாதஜுரம், ஆந்த்ராக்ஸ் மற்றும் தொற்று நோயினால் ஏற்படுகின்ற கிருமி தொல்லை இவைகளை நீக்கும் என்பதால் நாம் கோரைக்கிழங்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கசகசா. மிக உயர்தரமான கசகசா லேகியம் உடலுக்கு உறுதியும் ஆண்களுக்கு தாது பலத்தையும் ஏற்படுத்தும். இது தோல் நோய் வராமல் பாதுகாக்கும். முக அழகு கலவை சோப்புகளில் சேர்க்கப்படுகின்றன. மேலும் அற்புதமான குளியல் பொடியில் சேர்க்கப்படுகின்றன. உடலுக்கு அழகையும் மினுமினுப்பையும் ஏற்படுத்தி தோலின் நிறத்தை பராமரித்து உடலுக்கு பொன்வண்ண சாயலை ஏற்படுத்தும் என்பதால் கசகசாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கிச்சிலிக்கிழங்கு. கிச்சிலிக்கிழங்கு தோலில் ஏற்படுகின்ற அரிப்பு, எரிச்சல், சிறு கொப்பளங்கள், தொற்று நோய் கிருமிகள் மூலம் ஏற்படுகின்ற கொப்பளங்கள், சிவப்பு தன்மை இவைகளை மாற்றி தோலுக்கு மிருதுத்தன்மையை ஏற்படுத்தி குளிர்ச்சியும் ஏற்படுத்தும் என்பதால் நாம் கிச்சிலிக்கிழங்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சாம்பிராணி. உயர்தரமான சாம்பிராணி நறுமணத்தையும் உடல் சூட்டையும் தணிக்கும். மேலும் இது உடலுக்கு குளிர்ச்சி தரும். இந்த நறுமண புகை மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தொற்று நோய் கிருமிகள் நீங்கி கொசு தொல்லைகள் வராமல் பாதுகாக்கும். சிறு விஷப்பூச்சிகள் வராமல் தடுத்து நிறுத்தும். இவ்வாறு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருப்பதால் சாம்பிராணியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் உடலுக்கு அழகையும் பெண்களுக்கு தோல் நோய் வராமலும் பாதுகாக்கும். ஆண்களின் மனதை கவரச் செய்யும். கற்றாழை நாற்றம், புலால் நாற்றம் இவைகள் நீங்கும். தொடைவாழை என்கிற புற்றுநோய் வராமல் தடுத்து நிறுத்தும். தேவையற்ற இடங்களில் முடி வளர்ச்சியை குறைக்கும். உடலுக்கு குளிர்ச்சி தரும். நோய் எதிர்ப்பு சக்தியாக இது செயல்படுவதால் கிருமிகள் தொல்லை நீங்கி தோலிற்கு அழகையும் பராமரிப்பை ஏற்படுத்தும் என்பதால் கஸ்தூரி மஞ்சளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கார்போக அரிசி. கார்போக அரிசி நீண்ட கூந்தல் வளர்ச்சியை ஏற்படுத்தும். தோல் நோய் வராமல் பாதுகாக்கும். தோலிற்கு மினுமினுப்பையும் அழகையும் தரும். எரிச்சல் கண்ட காலத்தில் தைலங்களில் சேர்க்கப்படுகின்ற இதன் மூலம் தோலிற்கு எரிச்சல் குறைந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதால் கார்போக அரிசியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பச்சை பயிறு. பச்சை பயிறு உடல் சூட்டை தணிக்கும். தோலிற்கு இன்றியமையாத மருத்துவ குணத்தை ஏற்படுத்தும். வறட்சியான தோலை மாற்றும். தோலிற்கு அழகையும் மேலும் எண்ணெய் பசையும் ஏற்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய கிருமிகளை போக்கி தொடர்ந்து சொறி சிரங்கின் மூலம் ஏற்படுகின்ற தோலின் அழகை பராமரித்து கிருமிகளை நீக்கும் என்பதால் நாம் பச்சை பயிரையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கற்பாசி 25 கிராம், கசகசா 25 கிராம், சந்தனத்தூள் 25 கிராம், வெட்டிவேர் 25 கிராம், கோரைக்கிழங்கு 25 கிராம், கிச்சிலி கிழங்கு 25 கிராம், கார்போக அரிசி 25 கிராம், பச்சை பயிறு 25 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 25 கிராம், சாம்பிராணி தூள் 15 கிராம். அளவுகளின்படி ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைத்துள்ளோம். இவற்றை முறையாக கல்வத்தில் இட்டு சேர்த்து இடித்து தூளாக்கலாம். முதலில் கற்பாசி, பச்சை பயிறு, கார்போக அரிசி, சாம்பிராணி, கிச்சிலி கிழங்கு, கசகசா, வெட்டிவேர்,
சந்தனத்தூள், கோரைக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் அத்தனையும் நன்றாக இடித்து தூளாக்கலாம். அன்பான நேயர்களே, கல்வத்தில் நாம் சேர்த்த அத்தனை பொருட்களும் நன்றாக இடித்து தூளாக்கிவிட்டன. இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மருந்தை காற்று புகாத ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டு சொறி, சிரங்கு போன்ற நோய் கண்ட காலத்தில் இந்த மருந்து பொருளை எதுவெதுப்பான வெந்நீரில் குழைத்து உடல் முழுவதும் தேய்த்து குளித்து வந்தால் நோய்த்தன்மை மிக விரைவாக நீங்கி உடலுக்கு நோய்களின் தன்மை படிப்படியாக குறைந்து தோலின் நிறமும் பராமரித்து பொன் சாயலை ஏற்படுத்தும். அன்பான நேரிலே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.